ஃபெஞ்சல் புயலின் தாக்கம் அதிகரிக்கும் நிலையில் வேலூர் மாவட்டத்தில் மழையின் தாக்கமும் காற்றின் வேகமும் அதிகரித்துள்ளது. 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு தரைக்காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். மழை சேதம் குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். காற்று காரணமாக மின் கம்பங்கள், மரங்கள் முறிந்து விழுந்தால் அதை அப்புறப்படுத்த மின்துறை மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தயாராக இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஃபேஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், அனுமதிக்குப்பம், எக்கியர்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் கடற்சீற்றத்துடன் காணப்படுகிறது. பல அடி உயரத்திற்கு 7 மலைகள் ஆர்ப்பரித்தபடி கரைகளை நோக்கி சீறி வருவதால் மீனவர்களிடையே பெரும் அச்சம் நிலவுகிறது. மரக்காணம் கடற்கரையோரம் யாரும் வரக்கூடாது என தடுப்புகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் கனமழை காரணமாக பிரதான சாலையான புதுவை ரோட், உப்பளம் ரோட் பகுதிகள் போக்குவரத்தின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. அதிக அளவில் கடைகளும் மூடப்பட்டிருப்பதால் பொருட்களை வாங்கவும் பொதுமக்கள் சிரமத்தில் இருக்கின்றனர். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணியாளர்கள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ராணிப்பேட்டைக்கு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு தொடங்கி மிதமான மழை பொழிந்து வருகிறது. ஆயினும் ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை நகராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் வீடுகளுக்கு நேரடியாக சென்று குப்பையை சேகரிக்கும் பணிகளையும் கால்வாய்களை தூர்வாரும் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் பொதுமக்களிடம் பாதுகாப்பாக இருக்கும்படி கொட்டும் மழையில் சென்று போலீசார் அறிவுரை கூறினர். புயல் நேரத்தில் பேருந்து மூலமாக பயணம் மேற்கொள்ளும் பொதுமக்கள் பாதுகாப்புகளை உறுதி செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் வாலாஜாப்பேட்டை நகர காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜா தலைமையிலான போலீசார் பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்களை நேரடியாக சென்று சந்தித்து புயல் மழை நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்த்து வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகள் வழங்கினர். மழை காலையில் தயவு செஞ்சு வெளியே வர்றதை அவாய்ட் பண்ணுங்க. நேற்று வரைக்கும் நம்ம மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, இப்போ ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. புயல் ஈவினிங் டைம்ல சாயந்தர நேரத்துல கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடர்பாடுகள் ஏதாவது இந்த மழை காலத்துல ஏதாவது வெள்ளங்கள் இல்ல உங்க ஊர்ல கரண்ட் வரல, ஏதாவது ரோடு கட் ஆயிடுச்சு, 1077 1077 என்ற நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஊர்ல போய் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவியா இருக்கும். புரியுதா? தயவு செஞ்சு குழந்தைகளை வெளியே வர்றதை அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே வர்றதை அவாய்ட் பண்ணுங்க. நேரத்தோட போய் வீட்டை போய் சேருங்க பத்திரமா. மழை காலத்துல கொஞ்சம் ஹாட் வாட்டர், சுடு தண்ணியை குடிச்சு உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சென்னையில் கடற்கரை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஃபெஞ்சல் புயல் இன்றிரவு அல்லது நாளை காலையில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து கடற்கரை வேளச்சேரி இடையேயான பறக்கும் ரயில் சேவை முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. காலையிலிருந்து வழக்கம் போல் இயங்கி வந்த பறக்கும் ரயில் சேவை நண்பகலில் இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் ஊரப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட செல்வராஜ் நகர், எம்ஜிஆர் நகர், ஜெகதீஷ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர். இதன் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் ஒரு சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் மக்கள் அவதியடைந்தனர். உடனடியாக மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதை அருகே மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஃபெஞ்சல் புயல் கரையை நோக்கி வரும் நிலையில் அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னை விமான நிலைய ஓடுபாதை அருகே இருக்கும் டாக்ஸிவே பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது.
இரவு 9 மணி வரை விமானங்கள் இயக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டு சென்னை விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இரட்டை கண் சுரங்கப்பாதையில் அருவி போல் தண்ணீர் கொட்டுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே சுரங்கப்பாதையை கடந்துகின்றனர். தொடர் மழை காரணமாக இரட்டை கண் சுரங்கப்பாதை முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மேலும் பாலத்தின் மேல் சென்று கொண்டிருக்கும் ரயில் பாதையிலிருந்து தண்ணீர் அருவி போல் சுரங்கப்பாதைக்குள் கொட்டி வருகிறது. வேறு வழியின்றி இரட்டை கண் சுரங்கப்பாதையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகின்றனர். ரயில்வே நிர்வாகம் சேதமடைந்துள்ள பகுதிகளை ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஃபேஞ்சல் புயல் எதிரொலியாக 16 விரைவு ரயில்களில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலவி வரும் ஃபேஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னையில் காலை முதலே விடாது கனமழை கொட்டி வருகிறது. இதன் காரணமாக 16 விரைவு ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவை, மைசூரு, திருவனந்தபுரம், திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடையே இயக்கப்படும் ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல் வரை இயக்கப்படும் ரயில்கள் ஆவடி, திருவள்ளூர் ரயில் நிலையங்களில் நிறுத்தப்படும் என்றும், சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ரயில்கள் ஆவடி, திருவள்ளூர், சென்னை கடற்கரை ரயில் நிலையங்களில் இருந்து புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குமுதம் செய்தியின் எதிரொலியாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் புயலுக்கு ஒதுங்க இடமின்றி தவித்த நரிக்குறவ மக்களை முகாம்களுக்கு அரசு அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். ஃபேஞ்சல் புயல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் மழை காரணமாக மரக்காணம் மேட்டு தெருவில் சாலையோரம் குடிசை அமைத்து தங்கியிருந்த 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். இது குறித்து குமுதம் நியூஸில் செய்தி வெளியிடப்பட்டது. அதனை பார்த்த ஆட்சியர் பழனியின் உத்தரவின் பேரில் மரக்காணம் வருவாய் வட்டாட்சியர் நரிக்குறவ இன மக்களை மரக்காணம் அரசு பள்ளி தங்கும் முகாமிற்கு அரசு வாகனங்களிலும் ஆட்டோக்களிலும் அழைத்துச் சென்று தங்க வைத்ததோடு உடை மற்றும் உணவு வழங்கினர். சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் கடந்த 3 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் செய்வது அறியாது திகைத்து நிற்கின்றனர். ஃபேஞ்சல் புயல் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையம் நாளை அதிகாலை 4 மணி வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் சென்னையிலிருந்து புறப்படும் விமானங்களும் சென்னைக்கு வரும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் ஏராளமான பயணிகள் காத்திருக்கின்றனர். அவர்கள் தங்களது பயண திட்டத்தை மாற்றி அமைப்பதுடன் சிலர் விமான டிக்கெட்டை ரத்து செய்து வருகின்றனர். இந்நிலையில் விமான நிலையத்தில் காத்திருக்கும் பயணிகளுக்கு அதிகாரிகள் தரப்பில் உணவு மற்றும் தண்ணீர் ஆகியவை வழங்கப்பட்டன. அதேபோல் விமான நிலையத்திலிருந்து வீடு திரும்புபவர்களுக்கு வசதியாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாயுமான்செட்டி தெருவில் தாழ்வான தெருக்களில் மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் புகுந்ததால் வீட்டு உபயோகப் பொருட்கள் தண்ணீரில் நனைந்து சேதமடைந்தன. அப்பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதால் மழைநீர் வெளியேற வழியின்றி வீடுகளுக்குள் புகுந்ததாக கூறி நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தனத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் வரவைக்கப்பட்டு கால்வாயில் உள்ள அடைப்பை அகற்றி மழை நீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் புயல் மழை மீட்பு பணிக்காக வருகை தந்திருக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் வனத்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை மேற்கொண்டார். ஃபேஞ்சல் புயல் மரக்காணம் அருகே கரையை கடக்கும் என்று கூறப்படும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மரக்காணத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு மீட்பு உபகரணங்களுடன் வந்திருக்கும் அவர்களை விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் பொன்முடி சந்தித்து மீட்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது தாங்கள் கொண்டு வந்துள்ள மீட்பு உபகரணங்கள் குறித்து அமைச்சரிடம் மீட்பு படையினர் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் சேக்காடு பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதி அடைந்தனர். கனமழை காரணமாக சுரங்கப்பாதையில் நீர் தேங்கியிருப்பதால் போலீசார் பேரிகார்ட் வைத்து
வாகன போக்குவரத்தை தடுத்து சுரங்கப்பாதையை மூடியுள்ளனர். இதனால் சுரங்கப்பாதை வழியாக சேக்காடு, கோபாலபுரம், தென்றல் நகர், கரிமா நகர், ஆவடி காமராஜர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைகளுக்கும் செல்ல வழியில்லை. நெடுஞ்சாலையில் தேங்கிய மழை நீரை சுரங்கப்பாதையில் திருப்பி விட்டிருப்பதாக பொதுமக்கள் அதிரடியாக குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மதுராந்தகம் அருகே உள்ள கருங்குழி என்ற இடத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் பேரூராட்சி நிர்வாக பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சால் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. நள்ளிரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக பொன்னேரி தாய்மான் செட்டி தெருவில் இருக்கும் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதாள சாக்கடை பணிகள் மந்தமாக நடப்பதாகவும் அதனால் தான் மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு மழை நீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பெஞ்சால் புயல் எதிரொலியாக வட சென்னைக்குட்பட்ட காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் ஆகிய பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் இருக்கிறது. மேலும் மழையும் தொடர்ந்து பொழிந்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் மற்றும் புறநகர் ரயில்களின் சேவை மட்டுமே இயங்கி வரும் நிலையில் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மேம்பாலத்திலிருந்து அருவி போல மழைநீர் கொட்டுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். மழையினால் காஞ்சிபுரத்தில் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருப்பதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். திருக்காலிமேடு, அருந்ததிப்பாளையம் பகுதியில் மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து வெளியேறும் மழை வெள்ள நீர் குடியிருப்பை சூழ்ந்து 50 வீடுகளுக்குள் புகுந்தது. மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் சரியான திட்டமிடல் இன்றி மஞ்சள் நீர் கால்வாயில் மேற்கொண்டு வரும் பணியால் கால்வாயில் போதிய மழைநீர் வெளியேற முடியாமல் குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெஞ்சால் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்க இருக்கும் நிலையில் புதுச்சேரியில் தற்போது கனமழை பெய்வதோடு காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. கடற்சீற்றமும் அதிகரிக்கும் என்பதால் கடற்கரை சாலை மற்றும் சுற்றுலா தலங்கள் முழுமையாக மூடப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் பணியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடல் அலை 5 அடி முதல் 6 அடி வரை எழும்புவதால் மீனவ கிராமங்களில் மழைநீர் உட்புகும் அபாயம் நேரிட்டுள்ளது. கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 24 மணி நேரமும் பறக்கும் தேசிய கொடி கிழிந்தது. சென்னை விமான நிலையம் முன்பு 100 அடிக்கு மேலிருக்கும் கம்பம் அமைக்கப்பட்டு பிரம்மாண்ட தேசிய கொடி பறக்க விடப்பட்டுள்ளது. பெஞ்சால் புயல் தாக்கத்தால் நிலவும் பலத்த காற்று காரணமாக கொடிக்கம்பம் பலமாக ஆடத் தொடங்கியது. அப்போது கம்பத்தில் பறந்து கொண்டிருந்த தேசிய கொடி காற்றின் வேகத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கிழிந்தது. கனமழை காரணமாக சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் நீரில் மூழ்கின. வங்கக்கடலில் பெஞ்சால் புயல் மையம் கொண்டிருப்பதால் சென்னை உட்புற அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கிறது. இதனால் தியாகராய நகர் பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போலவே காட்சியளிக்கிறது. முழங்கால் வரை தண்ணீர் தேங்கியதால் அரசு பேருந்துகளும் மழை நீரில் மூழ்கின. மேலும் பயணிகளும் பெரும் அவதிக்குள்ளாகினர். சென்னையில் இன்று ஒரே நாளில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. பெஞ்சால் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர் கனமழை பொழிந்து வருகிறது. இந்நிலையில் வேளச்சேரி விஜயநகர் 2வது தெருவில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் சக்திவேல் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.
அதே வேளையில் வியாசர்பாடி கணேசபுரம் பகுதியில் சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த இசைவாணன் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து காலையில் பிராட்வே பகுதியில் வடமாநில இளைஞர் ஒருவர் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றபோது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது வரை 3ஆக அதிகரித்துள்ளது. மேலும் கே நகர் பகுதியில் கடைக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்தின் லால் சலாம் படத்தின் எடிட்டர் பிரவீன்குமார் மின்சாரம் தாக்கி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை மற்றும் நெஞ்சக மருத்துவமனையில் மழைநீர் புகுந்திருப்பதால் நோயாளிகள் கடுமையாக அவதியடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர் கனமழை பொழிந்து வருகிறது. இந்நிலையில் குரோம்பேட்டை பகுதியில் உள்ள நெஞ்சக மருத்துவமனைக்கு செல்லும் பாதையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக நோயாளிகளும் அவர்களுடன் தங்கியிருக்கும் உறவினர்களும் அவதியடைந்தனர். மேலும் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை தளத்திற்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் நோயாளிகள் முதல் தளத்திற்கு மாற்றப்பட்டனர். ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தோடுவதால் போலீசார் மணல் மூட்டைகளை அடுக்கி மருத்துவமனைக்குள் தண்ணீர் வராமல் தடுத்து வருகின்றனர். புயல் மற்றும் மழை காரணமாக சென்னை விமான நிலையம் அதிகாலை 4 மணி வரை மூடப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபேஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரும் நிலையில் காற்று வேகமாக வீசக்கூடும் என்பதால் அதிகளவு மழை பொழிவு இருக்கும் என்பதாலும் சென்னை விமான நிலையத்தில் காலையிலிருந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இரவு 9 மணி வரை விமான நிலையம் மூடப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் புயல் கரையை கடக்கும் நேரம் அதிகரிக்கும் நிலையில் அதிகாலை 4 மணி வரை விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஃபேஞ்சல் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்துவதற்கு டிசம்பர் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார். ஃபேஞ்சல் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தொடர் கனமழை மற்றும் புயலால் பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்நிலையில் இந்த மாவட்ட மின் நுகர்வோர் மின் கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு டிசம்பர் 10ஆம் தேதி வரை அபராதமின்றி செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புயல் காரணமாக மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஐயனார் கோயில் எனும் இடத்தில் சாலையோரம் இருந்த 3 மரங்கள் சாய்ந்து சாலையில் விழுந்ததால் வாகனங்கள் நீண்ட நேரம் அணிவகுத்து சென்றன. தகவலின் பேரில் வந்த மதுராந்தகம் போலீசார் மரங்களை ஜேசிபி இயந்திரம் மற்றும் மரம் வெட்டும் கருவிகளை கொண்டு அப்புறப்படுத்தியதை அடுத்து போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே குடியிருப்புகளுக்குள் மழைநீர் அதிகரித்து வருவதால் ஜேசிபி மூலம் மக்களை வெளியேற்றி வருகின்றனர். மகாலட்சுமி நகர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. நந்திரவரம் ஏரியிலிருந்து தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் குடியிருப்பு பகுதிக்குள் தொடர்ந்து மழைநீர் வரத்து அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகளை விட்டு வெளியேறும் மக்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அழைத்துச் செல்கின்றனர். சுமார் 3 அடிக்கும் மேல் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மகாலட்சுமி நகரில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தண்ணீருக்குள் நீண்ட தூரம் நடந்து சென்று அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் வாங்கிச் செல்கின்றனர். ஃபேஞ்சல் புயல் காரணமாக பெய்து வரும் மழையினால் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நெம்மேலி, ஆசிரியர் நகர், ஸ்ரீ சாய்லட்சுமி நகர் பகுதிகளில் குடியிருப்புகளைச் சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. வீடுகளை சூழ்ந்து நிற்கும் மழை வெள்ளத்தால் குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதியடைந்தனர். தண்ணீர் தேங்கி நிற்பதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே வர முடியாத அவல நிலையில் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் கனமழை காரணமாக ஏராளமான பொதுமக்கள் அவர்களின் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறினர். ஃபேஞ்சல் புயல் காரணமாக கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட அதன் சுற்றுப்புற பகுதிகளில் அதிகாலை முதலே பலத்த மழை பொழிந்து வருகிறது. இதனால் உதயம் நகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் போல் சூழ்ந்த மழைநீர் அங்குள்ள வீடுகளுக்கு உள்ளேயும் புகுந்தது. இதனையடுத்து வேறு வழியின்றி அப்பகுதிகளில் வசித்து வரும் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் தங்களின் வீடுகளை விட்டு தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஃபேஞ்சல் புயல் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் மழைநீர் புகுந்து வெள்ளம் போல் காட்சியளிக்கின்றது. மேலும் கோயிலின் மேல் தளத்தில் இருந்து விழுந்த தண்ணீர் பிரகார பாதை முழுவதும் தேங்கியுள்ளது. அதேபோல் கோயிலை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீர் காரணமாக பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கடுமையான சூறாவளி காற்றால் நகராட்சி பள்ளி வளாகத்தில் உள்ள மரம் முறிந்து பள்ளியின் மேற்கூரை மீது விழுந்ததால் கட்டடம் சேதமடைந்தது. கஸ்பா பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இஸ்லாமிய பெண்கள் நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள பழமையான மரம் காற்று காரணமாக வேரோடு சாய்ந்து பள்ளி மீது விழுந்ததில் மேற்கூரை மற்றும் கட்டடம் சேதமடைந்தது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர்.